ஹெல்த்தியான சத்து மாவு பொருள் விளங்காய் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து சத்து மாவு நம்ம வீட்டில் வறுத்து அரைச்ச மாவு தான். கம்பு, கேழ்வரகு, பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு அரைச்ச சத்து மாவு தான். அந்த சத்து மாவில் கொஞ்சமாக ஒரு அரை கப்பு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதோட 1/4 கப்பு உடைச்ச கடலை, அதான் பொரிக்கடலை ஒரு 1/4 கப்பு, எள் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதோட ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் பாகு மாதிரி எடுத்து இதை சுட சுட அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறினவுடனே கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டைகளாக பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான, ஹெல்த்தியான, நல்ல ஆரோக்கியமான ஒரு சத்து உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இதை உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்புன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவும் ஈவினிங் ஸ்நாக் இல்லாத போது இதை நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் தேங்காயை கூட நெய்யில் வதக்கி கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்து கொடுத்திங்கன்னா சத்தான பொருள் விளங்காய் உருண்டை, சத்து மாவு பொருள் விளங்காய் உருண்டை ரெடி ஆகிடும்.